கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த பிறகு திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் என காதலன் மீது காதலி கொடுத்த புகாரில் குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் காதலித்த இளம்பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாகவும் பின்னர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டாம் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதனை அறியாமல் காவல்துறையினர் விசாரணையை முடித்து ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சம்பந்தப்பட்ட இளைஞர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். அப்போது காதலர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது இயல்பானதாகவே பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் புகார் உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதால் மனுதாரர் மீது பதியப்பட்ட வழக்கையும் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கையும் ரத்து செய்து வழக்கை முடித்து வைத்தார். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையை சமரச தீர்வு மையம் தள்ளி வைத்தது. 2009ஆம் ஆண்டில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு திருமணமான நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டுகால திருமண உறவில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவித்தார். இதனையடுத்து தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரிலும் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகினார். அப்போது இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக உடனே இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஜெயம் ரவியிடம் 10 நிமிடங்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்க வேண்டும் என ஆர்த்தி நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து விவாகரத்து வழக்கின் சமரச பேச்சுவார்த்தை நவம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சமரச தீர்வு மைய நீதிபதி உத்தரவிட்டார். சர்வாதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த நிலையில் சர்வாதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடம் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்கிறது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. வேணா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ. அதாவது சர்வாதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதை புரியாமல் சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. சென்னை அடுத்த குன்றத்தூரில் எலிகளை கொல்வதற்காக வைத்த மருந்து நடியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகளில் கொசு, கரப்பான் பூச்சி, எலி உள்ளிட்டவற்றை அதனை தடுப்பதற்காக என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதுவாக கொசுக்கள், கரப்பான்கள், எலிகளை கொல்ல பயன்படுத்தும் தெளிப்பான்களும் மாத்திரைகளும் உயிர்கொல்லிகள் என்பதை நாம் உணர வேண்டும். அவற்றை பயன்படுத்தியவுடன் கைகளை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அவற்றை குழந்தைகள் தொடவோ எடுக்கவோ இயலும் வகையிலான இடங்களில் வைக்கக்கூடாது. பூச்சிக்கொல்லிகளை எந்த அளவிற்கு எந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை படிக்காமல் பயன்படுத்தக்கூடாது. பூச்சிக்கொல்லி தெளிப்பான்களை முகக்கவசம் அணியாமல் தெளிக்கக்கூடாது. தெளித்தவுடன் அந்த அறையை சில மணி நேரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. குடியிருப்புக்கு வெளியே பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்துகளை வீட்டிற்குள் பயன்படுத்தக்கூடாது. வேகமான பலனை எதிர்பார்த்து இருவேறு பூச்சிக்கொல்லிகளை கலப்பது, 2 மடங்கு அதிகமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. செல்லப்பிராணிகள், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லிகளை நிபுணர்கள் அறிவுரையின்றி பயன்படுத்தக்கூடாது. எலி மருந்து, எலி பேஸ்ட் உள்ளிட்டவை பொதுவாகவே அதீத வலிமையானவை. இதனால் குழந்தைகள் உள்ள வீடுகளில் அவற்றை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். எலி மருந்து பயன்படுத்தியவுடன் ஏசி, மின்விசிறி உள்ளிட்டவற்றை உடனடியாக பயன்படுத்த வேண்டாம். பூச்சிக்கொல்லிகள் இருந்த டப்பாவை பயன்படுத்தியவுடன் அதை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. தூக்கி எறிந்துவிட வேண்டும். அதிகப்படியான கரப்பான் பூச்சிகள், எலிகளின் தொல்லை இருக்கும் போது நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை நாட வேண்டும். உயிர்கொல்லிகள் மூலம் கரப்பான், எலிகள் இறந்து போகும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவது நோய் பரவலை தடுக்க உதவும். விடுமுறைக்கோ வெளியூர்களுக்கோ செல்லும் போது பூட்டிய வீடுகளில் எலி மருந்துகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. பூச்சி மருந்து அடிப்பதற்கு முன்பு தண்ணீர், உணவுகள் உள்ளிட்டவற்றையும் பொருட்களையும் பாதுகாப்பான முறையில் மூடி வைக்க வேண்டும்.
பழைய முறையான கூண்டுகள் வைத்து எலியை பிடிப்பதன் மூலம் குழந்தைகள் உள்ளிட்ட யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. வீடுகளில் புதினா செடிகளை சிறிய அளவில் வளர்ப்பதன் மூலம் அந்த மணத்திற்கு எலிகள் வீடுகளுக்கு வராது. வெங்காயம், பூண்டு, மிளகு, விளக்கெண்ணெய், பிரியாணி இலை, நாப்தலின் உருண்டைகள் உள்ளிட்டவற்றின் மணம் கரப்பான் எலிகளுக்கு பிடிக்காது என்பதால் அவை அதிகம் வரும் இடங்களில் வைக்கலாம். வீட்டின் ஜன்னல்கள், கதவுகளுக்கு வலை அடைப்பது எலி, கொசு தொல்லைகளிலிருந்து தப்பிக்க உதவும். வீட்டையும் வீட்டை சுற்றியும் சுகாதாரமாக வைத்திருந்தாலே இவற்றின் தொல்லைகள் இருக்காது என்பதும், மனித உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் கொல்லிகளை பயன்படுத்த தேவையில்லை என்பதும் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இருவரும் சமரச தீர்வு மையத்தில் இன்றே பேச்சுவார்த்தை நடத்த சென்னை குடும்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருக்கும் 2009ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இருவருக்கும் 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டுகால திருமண உறவிலிருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவித்திருந்தார். இதையடுத்து தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்றும் 2009ஆம் ஆண்டு பதிவு செய்த தங்களது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன் விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரில் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகினர். இதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையிலான பிரச்சினை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தின் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக இன்றைய தினமே இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அப்போது எடுக்கப்படும் முடிவு தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நடை திறக்கப்பட உள்ள நிலையில் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை குறித்து வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. சபரிமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் போகக்கூடிய சூழல்ல அவங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமாக இருமுடியில என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம், எதை கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேவஸ்தானம் போர்டு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நெல், நெய், தேங்காய், வெல்லம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, காசு, பணம் இதெல்லாம் உறவினர்கள்லாம் போடுவாங்க, அது எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி அரிசி கொண்டு வரலாம். அதுவும் கொஞ்சம் அரிசி தான், நிறைய அரிசி கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கு. எதை கொண்டு வரக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல் முக்கியமாக கவனிக்கணும். பன்னீர், அகர்பத்தி, சூடம் இதெல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத ஏற்கனவே அறிவுறுத்தலா கொடுத்திருக்காங்க. இப்போ இதை தடை செய்யப்பட்டதாவே அறிவிச்சிருக்காங்க. அங்க இதை எடுத்துட்டு போறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதுனால இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முடிவை தேவஸ்தானம் போர்டு எடுத்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா புதுசா சில வசதிகள் பக்தர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ கடந்த ஆண்டுல சபரிமலையில அதிகமான பக்தர்கள் வந்ததுனால நிறைய இடையூறுகளை பக்தர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை தவிர்க்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நிலக்கல்ல 3000 பேர் நிக்கிற அளவுக்கான ஒரு ஷெட் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அது ஒரு டெம்பரரியான ஒரு அமைப்பா இருந்தது. இப்போ அதற்கென்ற ஒரு ஷெட்டா அங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதற்கு பிறகு பம்பை மலையடிவார பகுதிக்கு போனோம்னா அங்க புதுசா 4 புதிய நடைப்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல 4000 பேர் அங்க வசதியா நின்றுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தையும் தேவசம் போர்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இருக்க வசதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுடு தண்ணி விநியோகம் அப்படின்றது கொடுக்கப்படும். ஏற்கனவே சுடு தண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து டம்ளர்ல வாங்கி கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு வசதி இருந்தது. ஆனா இப்போ பேரிகேட்க்கு நடுவுல ஒரு பைப்லைன் மூலமாக சுடு தண்ணியே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுத்திருக்காங்க. அதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சரம்குத்திலிருந்து வலிய நடைப்பந்தல் வரைக்கும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கியாஸ்க் மூலமாகவும் சுடுதண்ணி விநியோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2000 ஸ்டீல் பாட்டில்கள்ல சுக்கு தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டீல் பாட்டில பக்தர்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிட்டு அந்த தண்ணியை பயன்படுத்திட்டு திரும்ப வரும்போது அந்த ஸ்டீல் பாட்டில திரும்ப அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிலக்கல் சுங்கச்சாவடியில ஃபாஸ்ட் ட்ராக் வசதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சுங்கச்சாவடியில பே பண்றதுக்கு இந்த வசதி இதுக்கு முன்பு இல்லாமல் இருந்தது. இப்போ புதுசா இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எவ்வளவு பேருக்கு அனுமதி அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஆன்லைன் முன்பதிவு என்னைக்கு போகணுமோ அதுல இருந்து 2 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் அப்போதுல இருந்தே முன்பதிவு செய்ய முடியும். அந்த வகையில 70000 பேருக்கு அனுமதி வழங்கப்படுது. ஸ்பாட் பதிவு, அதாவது ஒருவேளை திடீர்னு ஒரு திட்டமிட்டுட்டு அங்க போகணும் அப்படின்னா அங்க ஸ்பாட்லயே புக்கிங் செஞ்சுக்கலாம். அது 10,000 பேர் வரைக்கும் அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஸ்பாட் புக்கிங் செய்யணும்னாலும் அதே மாதிரி ஆன்லைன்ல பண்ணணும்னாலும் ஆதார் கார்டு ரொம்ப கட்டாயம். இதற்கு முன்பு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வேற ஆவணங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ ஆதார் கார்டு ரொம்ப கட்டாயம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் தேவசம் போர்டு கொடுத்திருக்காங்க அப்படின்றத முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு.